வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க சாலினி. இன்றைக்கு ஜூவி ஐஸ்கிரீம்ல புட் ஐஸ்கிரீம் ஜூவில இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். சும்மாவே ஜூவில ஐஸ்கிரீம் டேஸ்டா தான் இருக்கு. இப்ப நானும் போய் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். வீட்டை இருந்த கடை மெயின் ரோடு சந்தையில் ஏறிட்டேன். அப்படியே டிப்போ சந்தையில் பக்கமாக நேராக போகணும். இந்த மெயின் ரோட்ல பீப்புள்ஸ் பேங்க் கோட்ஸ் எல்லாம் தாண்டி தான் போகணும். இப்படி நேராக போக கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு எதிராக கிளிநொச்சி பொது சந்தை இருக்கு. இப்போ சந்தையை தாண்டி கொஞ்சம் தூரம் தான் ஜூவி வாங்க குடிப்போம். ஜூவி ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துட்டேன். இப்ப நான் உள்ளுக்க போறேன். இந்த வீடியோக்குள்ள ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. டிக்டாக் அமல் பேபி வாரன் ஒரு வரவேற்பும் இல்லாமல் இருக்கு. இப்போ நான் சொன்னதை ஓனர் கேட்டுட்டானண்டா கல்லை விட்டு தானே அடித்து துரத்துவான். சும்மா சொல்லக்கூடாது, சின்ன கடை அளவுல அழகா இருக்குது. புது விதமாக கயிறில் வலுப்ப கொழுவி எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மெனு கார்டில் இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் குடிக்கணும் போல இருக்கு. புட் ஐஸ்கிரீமை கண்டுட்டேன். இந்த புட் ஐஸ்கிரீம்லாம் குடிக்க வரும். ஐஸ்கிரீமோட படி 10 நிமிஷமா இது என்ன காணையில ஒரு கட்டி பார்த்துட்டோமா. ஐயோ, அந்த அண்ணன் கண்டு அந்த சத்தம் போடாம இருந்துடுறா சாலினி. ஐஸ்கிரீம் வந்துட்டு அப்பா. பார்க்கவே எச்சில் ஊறுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
சட்டப்படி டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட வர்றா வீடியோ இருக்கா சாப்பிட சொல்லி வந்த வீடியோ அந்த மாதிரி இருக்கு. மாதாளம் முடிஞ்சது அந்த மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் குடிச்சாச்சு, இப்போ பில்லை கொடுத்துட்டு வலிக்கிடுவோம். சரி நண்பர்களை, ஜூவில் வந்து ஐஸ்கிரீம் குடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் உங்களோட குடும்பத்தோடு வந்து குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைவது உங்கள் சாலினி.